அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நூருல் கரீம் மஹல்லா குழு தயாரிப்பில் உருவான ஒரு குறும்படத்தை இப்போது தங்களுக்காக சமர்ப்பிக்கின்றோம். இந்த குறும்படம் யார் மனதையும் புண்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதல்ல. இது முழுக்க முழுக்க இஸ்லாமிய பெண்களின் நேர்வழி மற்றும் வழிகாட்டுதலுக்காக உருவாக்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. இன்றைய சமூக சூழலில் பெண்கள் ஈமான், மரியாதை, சுயமரியாதையை காக்கும் வகையில் வாழ்வது எவ்வளவு சவாலானதாக மாறப்பட்டிருக்கிறது என்பதையும், அதே சமயம் ஒழுக்கமின்மை எவ்வாறு சாதாரண ஒன்றாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதையும் பிரதிபலிக்கும் உண்மையான சித்திரமாக இருக்கும். السلام عليكم ورحمة الله وبركاته. நீங்க மனசாக்கு போங்க. இஸ்லாமிய கிரகங்கள் 5. ஆயிஷா எப்படி இருக்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? என்னப்பா யாருன்னே தெரியாத மாதிரி பேசுற? நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. என்னடி மறந்துட்டியா? ஸ்கூல்ல நம்ம 2 பேரும் ஒண்ணா படிச்சோமே, நான் தாண்டி கத்திஜா. ஓ, கத்திஜாவா? என்னடி பண்ற? எங்க இருக்க? ஆளே மாறிட்ட. அண்டர்லா செட்டில் ஆகி 7 வருஷம் ஆச்சுடி. நான் அங்கேயே ஒர்க் பண்றேன். வெக்கேஷனுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு வந்தேன். அல்ஹம்துலில்லாஹ். ஹலோ, நான் வந்துட்டேன். 10 நிமிஷத்துல வந்துடுறேன். தப்பா நினச்சிக்காத ஐஷா, ஒரு முக்கியமான வேலையா வந்தேன். உன்னை பார்த்து எக்ஸைன் பண்ணல, மறந்துட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இங்கேருந்து 3வது வீடு தான் எங்கள் வீடு. கண்டிப்பாக நீ எங்கள் வீட்டுக்கு வரணும். உங்ககிட்ட நான் பேசணும் நிறையா. இன்ஷா அல்லாஹ் நான் வரேன்டி. ஹதீஜா, ஹதீஜா, ஹதீஜா. நீ உன்னைய தாண்டி எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஐஷா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். வா வா. உட்கார் ஐஷா. பிஸ்மில்லாஹ். இரு ஐஷா, நான் போய் என் பசங்களை கூப்பிட்டு வரேன். மாஹில், மாஹில், மாஹில். என்னம்மா உனக்கு? என் ஃப்ரெண்ட் வந்திருக்கா, வாடா. இங்கிலீஷ் பேசி அனுப்பிச்சு விடுமா. வாடா. இங்கிலீஷ் பேசி அனுப்பிச்சு விடுமா. என் பையன் விளையாண்டுட்டு இருக்கான். நான் ஏறி நான் என் பொண்ணுங்க நிறுத்துறேன். ஷமிஹா, நூஹா. ஷமிஹா, நூஹா, 2 பேரும் இங்க வாங்க. உங்களுக்கு பிரச்சனை? ஐயோ, இந்த வீட்டுல இருந்தா ரீல்ஸ் கூட எடுக்க முடியல. என்னம்மா? இவங்க தான் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட். ஓ அப்படியா? ஹாய் ஆண்டி. ஹாய் ஆண்டி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். டீச்சா வாங்க சொல்லியாச்சு. நான் தொழுவேன். நான் எங்க தொழுவேன்? வா காட்டுறேன்.
Assalamu alaikum warahmatullah. Assalamu alaikum warahmatullah. Assalamualaikum. கத்திஜா, நீ தொழுலையா? இல்லையே. நீ தொழுது துவா கேட்டா அல்ல நீ கேட்டதெல்லாம் தருவான்ல. எனக்கு எதுலாச்சும் தேவையில்லை தானே நான் கேட்கணும். நீ தான் பாக்குறல என்கிட்ட எவ்வளோ இருக்கு, எல்லாமே இருக்கு. நான் யார்கிட்ட இது இருக்கு எதுவுமே கேட்டதில்லை. உனக்கு தொழுகையோட மகிமை ஒன்றும் தெரியல. தெரிஞ்சா இப்ப இப்படி பேச மாட்டேன். நான் வேணா உனக்கு சொல்றேன். சொல்லு. நபியே, இவ்வேதத்திலிருந்து உமக்கு அறிவிக்கப்பட்டதை நீர் எடுத்து ஓதுவீராக. இன்னும் தொழுகையை நிலைநிறுத்துவீராக. நிச்சயமாக தொழுகை மானக்கேடானவற்றையும் தீமையும் விட்டு விலக்கும். நிச்சயமாக அல்லாஹ்வின் திக்ரு மிகவும் பெரிதான சக்தி ஆகும். அன்றையும் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிகிறான். அல் குர்ஆன் 29வது அத்தியாயம் 45வது வசனம். ஆனால் அவர்களுக்குப் பின் வழிகெட்ட சமுதாயத்தினர் இவர்களுடைய இடத்திற்கு வந்தார்கள். அவர்கள் தொழுகையை வீணாக்கினார்கள், மன இச்சைகளை பின்பற்றினார்கள். மறுமையில் அவர்கள் நரகத்தின் கேட்டை சந்திப்பார்கள். அல் குர்ஆன் 19வது அத்தியாயம் 59வது வசனம். அவர்கள் சொர்க்கத்தில் இருந்து கொண்டு குற்றவாளிகளை நோக்கி, உங்களை சக்கர் எனும் நரகத்தில் புகுத்தியது எது என்று கேட்பார்கள். அதற்கு, நாங்கள் தொழவில்லை, நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை என்று கூறுவார்கள். இன்னும் கூறுவார்கள், வீணான காரியங்களில் மூழ்கி கிடந்தவர்களுடன் நாங்களும் மூழ்கி கிடந்தோம். கூலி கொடுக்கும் இந்நாளையும் நாங்கள் பொய்யாக்கினோம். நாங்கள் மரணித்து இதை உறுதியாக காணும் வரை இவ்வாறே இருந்தோம் என்று சக்கர் நரகவாசிகள் கூறுவார்கள். அல் குர்ஆன் 74வது அத்தியாயம் 40 முதல் 47 வரை உள்ள வசனங்கள். சரி கத்திஜா, டைம் ஆயிடுச்சு. வீட்டுல பசங்கெல்லாம் வந்திருப்பாங்க. நான் போயிட்டு வரேன். ஒரு நாள் நீ இந்த வீட்டுக்கு வா இன்ஷா அல்லாஹ். சரி, ஓகே, நான் வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஐஷா, ஐஷா, அம்மா இருக்காங்களா? அம்மா இருக்காங்க, உள்ள வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உள்ள வந்து உட்காருவா. அம்மாவை கூப்பிடுறேன். அம்மா, உங்க தேடி யாரோ வந்திருக்காங்க. யாருப்பா? கத்திஜா, வாப்பா, உன்னதான் எதிர்பார்த்திருந்தேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? முன்னாடி ஹிஜாபே இல்லாம இவ்வளவு ட்ரெண்டிங்கா வந்துட்ட. நம்ம கலாச்சாரத்தை மறந்துட்டியே என்ன? அதெல்லாம் மறக்கல, புர்காலாம் பழைய ட்ரெண்டு. வேலைக்கு போட்டு போனா ஒரே கசகசன்னு இருக்கும். நீ எல்லாம் எப்படிதான் போட்டுட்டு இருக்கியோ? இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் பாபிலோன் நாட்டுல தான் பிறந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் உடைய தந்தையான ஆசர் கல்வி உங்க வீட்டுல புர்கா போட சொல்லி அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. ஏய், இது யார் சொன்னா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அல்லாஹ் சொல்றத வாழ்க்கையில ஏற்று நடைமுறைப்படுத்துவதுதான் உண்மையான சுதந்திரம். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், நபியே, உங்கள் மனைவிமார்களுக்கும் உங்கள் பெண் பிள்ளைகளுக்கும் மற்ற ஈமான் கொண்ட பெண்களுக்கும் ஹிஜாப் அணிய சொல்லுங்கள். மேலும் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கிறான். அது இல்லாம உனக்கு உஹது வீராங்கனை பற்றி உனக்கு தெரியுமா? அவங்கதான் அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா. உஹது போர்ல தன்னுடைய கை துண்டிக்கப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னின்றி ஹிஜாபோட பாதுகாத்த பெண்மணி தான் அவங்க. இப்ப ரீசெண்டா நீ நியூஸ் கூட பார்த்தல, பாலஸ்தீனத்துல எத்தனை முஸ்லிம்கள் கொல்லப்பட்டாங்க. அதுல ஏதாவது ஒரு பெண்மணியாச்சும் ஹிஜாப் இல்லாம நீ பார்த்திருக்கியா? தன்னுடைய குழந்தை, கணவன், உறவினர்கள் அவர்கள் எல்லாரையும் இழந்தும் தன்னுடைய ஹிஜாபுன்ற கண்ணியத்தை அவங்க விட்டு கொடுக்கல.
இப்ப ரீசெண்டா கூட கர்நாடகால ஒரு முஸ்லீம் பெண் எக்ஸாம் எழுத வந்தால அவளை சுத்தி எத்தனை நூறு கணக்கான பேர் நின்று அவளை ஹிஜாப் கழட்ட சொல்லி எத்தனை பேர் துன்புறுத்தினாங்க. ஆனா அவ சொன்ன அந்த இடத்துல அவ சொன்ன ஒரே வார்த்தை அல்லாஹ் மட்டும்தான். ஐஷா, நீ மட்டும் தாண்டி இப்படிலாம் சொல்ற. சோஷியல் மீடியாவை திறந்து பாரு, ரீல்ஸு, ப்ரீ வெட்டிங் ஷூட்டு, டான்ஸு, டிஜே எல்லாம் இருக்கு. இப்போ இது தாண்டி ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. நீ சொல்ற சோஷியல் மீடியாவை நானும் பார்த்துருக்கேன். சில பெண் பிள்ளைங்க அவங்களோட ஹிஜாபை போட்டுக்கிட்டோம், சில பெண் பிள்ளைங்க ஹிஜாபை கழட்டி வச்சுக்கிட்டோம் அவங்களோட அழகையும் அலங்காரத்தையும் ஒரே ஒரு லைக்ஸ் வியூஸ்க்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காக வியாபார பொருளா ஆக்கிட்டாங்க. அதுக்கு அவங்க பெற்றோர்களும் துணைக்கு போறாங்க. இப்ப நான் சொன்ன எல்லாமே இஸ்லாத்தோடைய பார்வையில எல்லாமே ஹராம் தான். الله أكبر ஒரே الله இறைவன் أكبر உணர்ந்தது இப்ராஹிம் அலை الله أكبر பைசா வாங்க இதெல்லாம் சொல்லு போலாம். வாக்கா டீச்சா நம்ம போய் தொழுலாம். நான் ஒரு முக்கியமான கல்வம் பேசணும், நான் பேசிட்டு வரேன். சரி ஓகே, நான் போய் தொழுறேன். வா. அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி ஐஷா, நீ சொல்லாமலே உங்க பசங்க பாங்க சொல்லும் போது தொழுறாங்க? எப்பவுமே ஒரு விஷயத்த நம்ம செய்யாம நம்ம பசங்களை செய்ய சொன்னா எப்பவுமே செய்ய மாட்டாங்க. அதுவே நம்ம செய்யறத அவங்க பார்த்தாங்கன்னா கன்ஃபார்ம் செய்வாங்க. இருக்கிறது தானே, நான் உனக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன். சரி. அம்மாக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்றீங்களே, இதெல்லாம் யாரும்மா சொல்லி தந்தா உங்களுக்கு? அஜன்னத்தில் தஹ்த அக்தாமி உம்மஹாத்தி, சொர்க்கம் தாய்மார்களுக்கு பாதங்களுக்கு கீழே உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. நம்ம அம்மாவுக்கு வேலை செஞ்சா அல்லாஹ்க்கு பிடிக்கும், அல்லாஹ் நரகத்துல போட மாட்டோம், சொர்க்கத்துல தான் போடுவோம். இதெல்லாம் யாரும்மா உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? எங்க நூறு கரீம் மதரசால இதெல்லாம் டாபிக்கா எடுத்து டெய்லி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுலதான் நாங்க கத்துக்கிட்டோம். நீ எதுவும் சாப்பிடலையா? நீ எது சாப்பிடு. நீங்க 2 பேரும் போய் விளையாடுங்க. இது வரைக்கும் நான் எவ்வளவோ அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன், பெரிய பெரிய சீனியர்ஸ் கிட்டலாம் அவார்டு வாங்கியிருக்கேன். உன்னையும் உன் குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது நான் எவ்வளவு பெரிய நஷ்டவாளி. இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு. அப்படிலாம் எப்படிதான் என்ன மன்னிப்பான்? கவலைப்படாதப்பா, அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், என் அடியார்களே, நீங்கள் உங்கள் மீது அநியாயம் கொண்டிருந்தாலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். கத்தீஜா, அன்னைக்கு ஒழு செஞ்சுட்டு 2 ரக்காத் தொழுது துவா கேளு. அல்லாஹ் கன்ஃபார்ம் உன் பாவத்தெல்லாம் மன்னிப்பான் இன்ஷா அல்லாஹ். சரி ஐஷா. அல்லாஹ் அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நான் இருக்க பண்ண பாவத்தை மன்னிச்சிருக்கேன். நீ மன்னிக்கக்கூடியவன், மன்னிக்க செய்யக்கூடியவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரி ஐஷா, நான் போயிட்டு வரேன். பத்திரமா போயிட்டு வா கத்தீஜா. உங்க வீட்டுக்கு வந்து நான் நிறைய விஷயத்த கத்துக்கிட்டேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தாட்டி என்னை பார்க்கும்போது ஈமானோட புதிய கத்தீஜாவை நீ நினைப்பாங்க. இன்ஷா அல்லாஹ். ஐஷா, எனக்கு கொஞ்சம் சின்ன ஹெல்ப் பண்றியா? என்ன சொல் கத்தீஜா. எனக்கு ஒரே ஒரு புர்கா இருந்தா தாய். சரி, நான் எடுத்துட்டு வர சொல்றேன். அஸ்னா, அம்மாவோட புர்கா கபோர்டில் இருக்க எடுத்துட்டு வா. என்ன கத்தீஜா? முன்னுள்ள வாழ்க்கையை எக்ஸாம்பிளா காட்டி தவறான வழியில இருக்க பெண்களுக்கு தாவா செய்வேன். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். தீனுள்ள பெண் யார்? பேஸ்புக்கில் உன்னோடு பேசக்கூடிய பெண்ணா? தீனுள்ள பெண் யார்? வாட்ஸ்அப்பில் உன்னோடு பேசக்கூடிய பெண்ணா? தீனுள்ள பெண் யார்? ஆலிமா படித்த பெண்ணா? தீனுள்ள பெண் யார்? இப்படி நீங்கள் வைத்திருக்கக்கூடிய லிஸ்டில் உள்ள பெண்களா? தீனுள்ள பெண்கள் யார் தெரியுமா? وَكُلِّ الْمُؤْمِنَاتِ يَغْضُضْنَ مِنْ أَبْصَارِهِنَّ وَيَحْفَظْنَ فُرُوجَهُنَّ. ஒரு பெண் யார்? அல்லாஹ் கட்டளையிடுகிறான், நபியே பெண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும், தங்களுடைய கற்புகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும். வெளிப்படையாக தெரியக்கூடிய அலங்காரத்தை தவிர வேறு எதையும் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம். அலங்காரத்தை மறைக்கக்கூடிய, உடல் ஆடைகளை மறைக்கக்கூடிய ஹிஜாபை எடுத்துக்கொண்டால் ஹிஜாப். அன்னைக்கு ஹிஜாபே அழகு, ஹிஜாபே அழகு. ஹிஜாப் எடுத்து செல்வி எடுத்து போட்டா அதுவே அழகு. அல்லாஹ் அக்பர். இந்த இன்ஸ்டாகிராம்னு ஒரு ஆப் இருக்கு. இதில் உங்கள் பெண் பிள்ளைகள் இருக்கிறார்களா இல்லையா என்று கண்காணியுங்கள். இதை பயன்படுத்தக்கூடிய எல்லா முஸ்லிம் பெண்களும் இல்ல மாஷா அல்லாஹ் எவ்வளவு பெண்கள் இருக்காங்க, தமிழகத்தை சார்ந்தவங்க, நம்மளை சார்ந்தவங்க எல்லாரும் இந்த ஆப்ல என்ன தெரியுமா செய்யறாங்க? அவங்களுடைய போட்டோக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள், அவங்களுடைய வீடியோக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். பெற்றோர்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்னா என்னென்ன தெரியாது. உங்கள் பிள்ளைகள் இது இல்லையா? இருக்கிறார்கள், கண்காட்டா. என் பிள்ளை இப்படி போயிட்டா, இவ்வளவு நம்பின, இவ்வளவு சொத்து சேர்த்து வச்ச, இவ்வளவு படிக்க வச்ச, இதெல்லாம் காரணமே இல்லை. அவர்களுக்கு காட்டப்படுகின்ற இன்பம் அதை விட உலகத்திலே எதுவும் இல்லை. எதுக்கு இந்த மனத்தை தூக்கி போட்டு போறாங்க? எதற்கு இந்த தீனை அவர்கள் செருப்பை போன்று தூக்கி எறிந்து செல்கிறார்கள் பல முஸ்லிம் பெண்கள்? இல்ல மாஷா அல்லாஹ். ஒவ்வொரு நாளும் நாம் கேள்விப்படுகிறோமா இல்லையா? ஏன்? அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தது இந்த தீனை விட இதுதான். உங்க வீடுகள்ல, உங்க டிவி நிகழ்ச்சிகள்ல, உங்க சினிமாக்கள்ல, ஏமா படம் பார்க்காதமா, ஏமா நாடகம் பார்க்காதமா, படிமா, குர்ஆன் ஓதுமா அப்படின்னு சொல்லிட்டு வாப்பமா ரூமுக்கு போயிருவாங்க. புள்ள கதவை திறந்து பார்த்தா எந்த படத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்லி நம்மளை தடுத்தாங்களோ அந்த படத்தை வாப்பமா உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. மேலையா? இதானா உலகம்? உங்களை பார்த்து வளரக்கூடிய பிள்ளைகள் எப்படி வளருவார்கள்? படித்தான் அல்லாஹ் பாதுகாப்பான். السلام عليكم ورحمة الله وبركاته.